ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? ஒரு 2 நாளாகவே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேங்க. அதனால சரியாக என்னால் வீடியோஸ் போட முடியல. என்னோடய எடிட்டிங்கை ஃபுல்லாக குழப்பறதே காயத்ரி மட்டும்தாங்க. பெரிய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் காயத்ரி கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தால் ரீல்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்போம். கார்த்தி வந்ததுமே மறுபடியும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பழனிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் 4 பேர், அங்கே 2 பேர் வராங்க. நம்ம பைக்லேயே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். காயத்ரி ஒன்று சொல்லுவா, அம்மா ஒன்று சொல்லுவாங்க, கார்த்தி ஒன்று சொல்லுவான். இப்போ வரைக்குமே எப்படி போகிறது, நைட்டு போகிறதா, பகலில் போகிறதா, பைக்கில் போகிறதா, பஸ்ஸில் போகிறதா, எந்த ஒரு பிளானுமே இப்போ வரைக்குமே பண்ணலைங்க. நான் பைக்கில் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி யோசிச்சே தலைவலி வந்துருச்சு. எங்கேயாவது போகலாமா, வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் காயத்ரி வாய்க்காலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வாய்க்கால் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. இறங்குறதுக்கே பயப்படுவேன். இப்போயுமே பயமாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக கட்டிட்டாங்க. ஆனால் அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். பாலத்துக்கு அந்த பக்கம் நாங்கள் நிற்கிறோம் பார்த்திங்களா, அது சிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆழம் கம்மி தான். பட் பாலத்துக்கு அடியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மண் தரை தான், ஆழமும் அதிகமாக இருக்கும், கல்லுக்கெல்லாம் இருக்கும். எனக்கு வேற பயமாயிருச்சு. அதுக்குள்ளே வரும்போதே மூச்சு திணறல் மாதிரி ஆயிடுச்சு. அவகிட்ட சொல்கிறேன், என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதன்னா என்னை பாதிலேயே விட்டுட்டு கிளம்பிட்டா. மீன் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ளே இறங்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஆழம் அந்த பக்கம் கம்மி தான். அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பக்கம் நிற்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும், இந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் 4 பேரும் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். பெரிய பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்களா, அதனால் நாங்கள் 4 பேர் மட்டும் விளாண்டுட்டே இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா வெயில் செம்மையாக அடிச்சிட்ருக்கு. ஆனால் கார்த்திக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட வேலை செய்கிற பசங்க வேலை செய்கிற இடத்துல மழை வருது அப்படின்ட்டாங்க. அதனால் கார்த்திக் சரி கிளம்புங்க, மழை வரப்போகுது அப்படிங்கும். இப்படி வெயில் அடிக்குது, எங்கடா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இருந்த அந்த வாக்கில் மழை வந்துருச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம் நினச்சிக்கிட்டே. எங்களோட சேட்டையெல்லாம் அங்கேயே மூட்டையை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் போண்டாவும் வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா பசிக்குமில்ல. வீட்டுக்கு போனதுமே போண்டாவை சாப்பிட்டுட்டு சமையல் வேலையும் முடிச்சாச்சு. என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அது கூடவே கத்திரிக்காய் தொக்கு, உருளைக்கிழங்கு பொரியலும் நானும் காயத்ரியும் சேர்ந்து சமைச்சோம். வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.